காமன் சென்ஸ். இன்றைக்கி இதை பற்றி தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன், இந்த காமன் சென்ஸ் ஸ்பேசஸில் நான் டெய்லி நிறையா இரிட்டேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் ஜிம்முக்கு வர லிஃப்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் த ஸ்டாஃப் ஆல்சோ. ஏன்னா இதிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 விஷயம் வந்துட்டு இதுலேருந்து எடுத்தேன். போனஸ் ஆஃப் ஃபியூ பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இதை பற்றி பேசுவோம். இன்கேஸ் இது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இது இல்லாமல் வேறு எதாவது இருந்துச்சுன்னா போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க, இல்லைன்னா ஸ்டோரியில் போட்டு என்ன டேக் பண்ணுங்கள். இல்லை இது நீங்கள் பண்ணுற ஆள், இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்துட்டு பண்ணுற ஆள் அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து ஸ்கிப் பண்ணுறங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் இருங்க. ஓகே, எபிசோடுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஒன், வார்ம் அப்பை ஸ்கிப் பண்ணுறது. இது எந்த ரீசனில் வந்துட்டு காமன் சென்ஸ் வரோம் அப்படின்றத நான் பார்த்து சொல்லிடுறேன். நான் நீங்கள் பொழுதன்னைக்கும் ஒரே இதில் சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறீங்க, ஆர் தூங்கி எழுந்திரிச்சு வேலையாக ஜிம்முக்கு போகிறீங்க, ஆர் ஒரு மிஷின் வந்துட்டு இன்னொருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஹைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆர் உங்கள் ஜாயின்ட்ஸ்லாம் வார்ம் அப் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயத்துக்காக வந்துட்டு வார்ம் அப் தேவைப்படுது. வார்ம் அப் வந்துட்டு நீங்கள் நிறையா இன்ஃப்ளூயன்ஸர் சொல்லுவாங்க 4-12 நிமிஷம் பண்ணணும். அந்த மாதிரிலாம் தன்னைத்தானே ஸ்குவாட் யூனிவர்சிட்டியாக நினச்சிக்கிட்டவங்க, ஸ்குவாட் யூனிவர்சிட்டி ஏரனாக நினச்சிக்கிட்டவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்ல, 2 மினிட்ஸ் போதும். இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பார்பல் காம்ப்ளெக்ஸ் வார்ம் அப்பு. பார்பல் காம்ப்ளெக்ஸ் பை அதனால பேர் மறந்துட்டேனே, பிரைஸ் லூயிஸ், ஸ்ட்ரென்த் அத்லீட், டிஎஸ்ஏ அகாடமின்னு நினைக்கிறேன் அவர். பிரைஸ் லூயிஸ் பார்பல் காம்ப்ளெக்ஸ் வார்ம் அப்னு போட்டாலே வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வரும், அதையும் யூஸ் பண்ணுங்கள். இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இட் ஹெல்ப்ஸ். அண்ட் சில இடத்துல லேக் ஆகுது, பட் தென் அதுக்காக வந்துட்டு எது லேக் ஆகுதோ அங்கே வந்துட்டு தனியாக எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அதை பற்றி இன்னும் வர பாயிண்டில் நான் பேசுகிறேன். பட் பார்பல் காம்ப்ளெக்ஸ் வார்ம் அப் பண்ணிங்கனாலே பேசிக்காக கவர் ஆக வேண்டிய எல்லா மூமெண்ட் பேட்டர்ன்ஸும், எல்லா இது நீங்கள் ஜாயின்ஸை முழிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் கவர் ஆகிடும். அது நெக்ஸ்ட்டு காமன் சென்ஸ் மெத்தட். The next point to discuss is like lifting too heavy ரொம்ப சீக்கிரமாகவே. முக்கால்வாசி பேர் நம்ம ஜிம்முக்குள்ளே வர்றோம் அப்படின்னா 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று வெயிட்டை அதிகமாக தூக்கணும், இன்னொன்று வந்துட்டு பாடியை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெட்டடாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கனவோட தான் வந்திருப்போம். நிறைய பேருக்கு 2 கனவுமே இருக்கும். ரொம்ப சில சீசன்ட் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எனக்கு இது போதும், இல்லை இது போதும்னு சொல்லிட்டு 2த்தில் ஒன்று வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு தெளிவாக இருப்பாங்க. நம் பாடிக்கு சர்டன் டைம் பீரியடில் 3 வீக்ஸ்லேயோ இல்லை 4 வீக்ஸ்லேயோ வந்துட்டு இவ்வளோ தான் வெயிட்டை வந்துட்டு ப்ராக்ரெசிவாக ஏற்ற முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வேகமாக ஏற்றலாம், ஆனால் அந்த சேச்சுரேஷன் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம், உங்கள் மேக்ஸ் எஃபர்ட் சேச்சுரேஷன் நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலெலாம் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் லீனியர்னால் எல்லா 3 வீக்ஸும் வந்துட்டு வெயிட் ஏறிட்டு இருக்காது, சில நேரம் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்சசரிஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வாரமும் வெயிட் ஏறாது. அதே மாதிரி வந்துட்டு ஜிம்முக்கு சேர்ந்த உடனே வந்துட்டு இவ்வளோ வெயிட் தூக்க போகிறேன், அவ்வளோ வெயிட் தூக்க போகிறேன்னா ஒன்று இன்ஜுரி வரும், இல்லைன்னா உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபட்டிக் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் ஆகும். அது வந்துச்சுன்னா உங்களால் வந்துட்டு மற்ற வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அடுத்து ஜிம்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, மறுநாள் வந்து ஜிம்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ டோன்ட் லிஃப்ட் டூ ஹெவி டூ சூன். தேர்ட் காமன் சென்ஸ், ப்ராப்பர் ஃபார்ம். ஒரு பவர் லிஃப்டிங் இதுவாக இருந்தாலோ இல்லை வந்துட்டு ஹைப்பர்ட்ரோஃபி கோலாக இருந்தாலோ வெயிட்டை வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் மசில் எலாங்கேஷன். இதுதான் நடக்குது. ஸோ இந்த இடத்துல பண்ணும்போது ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத வந்துட்டு மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்குவாட், பெஞ்ச், டெட் லிஃப்ட்லாம் போகலாம், லெக் ப்ரெஸ் நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணும்போது அந்த ஃபார்ம் வந்துட்டு எந்த இடத்துல ஃபுட் பிளேஸ்மெண்ட் இருக்குது, எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களோட க்ளூட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லெக் ப்ரெஸ் மிஷினில் வந்துட்டு வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பேக் பொசிஷன் எப்படி இருக்குது, எல்லாம் வந்துட்டு, அதாவது இடுப்புக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஃபிக்ஸடாக இருந்துட்டு ஒன்லி மூவபிள் பொசிஷன் உங்களோட லோவர் பாடி மட்டும்தான் இருக்கணும், மீதி எல்லாமே வந்துட்டு ஃபார்மர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, பைசப் கர்லுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ரொம்ப கலை நுணுக்கத்தோடு போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஜோ பெனட் ஹைப்பர்ட்ரோஃபி கோச்சின்னு இன்ஸ்டாகிராமில் இருப்பார், அவர் மாதிரி ரொம்ப கலை நுணுக்கத்தோடு பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த கை இப்படி மூவ் ஆகணும்னா கேபிள் ரைசஸ்க்கு ரிஸ்ட் போட்டு தான் பண்ணணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது.
நீங்கள் நார்மலாக டம்பிளை வச்சு நீங்கள் வந்துட்டு லேட்டரல் ரைஸ் பண்ணாலோ இல்லை பைசெப் கர்ல் பண்ணாலோ அதுக்கு டீசெண்டான ஃபார்ம் என்ன வேணுமோ அந்த டீசெண்டான ஃபார்ம் தான் வந்துட்டு கேட்கும். அங்கேருந்து சரியாக ஒர்க் ஆகலை, இல்லை எனக்கு வந்துட்டு இது வரல, பீக் அந்த பைசெப் பீக்லாம் வரல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு ஃபார்ம்னு ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு நான் போனேன் காட்டுத்தனமாக தூக்குனேன், அதுவும் செகண்ட் பாயிண்டில் சொல்கிற மாதிரி நான் வந்துட்டு ஹெவியாக தூக்குனேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. 4th பாயிண்ட், எக்யூப்மெண்ட்டை க்ளீன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எக்யூப்மெண்ட்டை க்ளீன் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் உட்கார்றது, அந்த மிஷினாக இருந்தாலும் சரி இல்லை பெஞ்ச் யூஸ் பண்ணாலும் சரி, எக்யூப்மெண்ட்டை க்ளீன் பண்ணுங்கள். இந்த க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லும் போதே வந்துட்டு அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்து சொல்லிடுறேன். நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு ஃப்ளஷ் பண்ணுறேங்க. ஜிம்மில் இருக்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மெஸ் இன்னொருத்தர் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு க்ளீன் பண்ணுறேங்க. 5th பாயிண்ட் முடிஞ்சா? 5th பாயிண்ட் தான் இது ரெஸ்ட் ரூம். அது 6th, வெறும் மிஷினையே வச்சுட்டு வந்துட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஸ்குவாட் வரல, இல்லைன்னா எனக்கு டெட்லிஃப்ட் வரல, ஸோ நான் மிஷின் வேரியன்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு மீன்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது கிடையாது. வெறும் பார்பலை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் கிடையாது, வெறும் மிஷினை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் கிடையாது, வெறும் டம்பல் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் பண்ணுங்கள். சில விஷயம் யூனிலேட்ரலாக ட்ரெயின் பண்ணுங்கள், சில விஷயம் வந்துட்டு பைலேட்ரலாக ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ யூனிலேட்ரல்னால் ஒரு கை மட்டும் வச்சு ட்ரெயின் பண்ணுறது, ஒரு கை முடிச்சுட்டு இன்னொரு கைக்கு போகிறது, இல்லைனா ஆல்டர்னேட் கையில் பண்ணுறது, ரெண்டுமே யூனிலேட்ரலாக தான் வரும். பைலேட்ரல்னு சொல்லும்போது 2 கையும் அட் அ டைமில் வந்துட்டு கன்சென்ட்ரிக் அண்ட் எக்ஸென்ட்ரிக் பண்ணுறது. ஸோ எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், பட் எல்லா ஃப்ளேவர்ஸும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். எல்லா ரெசிஸ்டன்ஸ் ப்ரொஃபைலும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுங்கள், கேபிளும் இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட்டு, எக்ஸ்டெண்டட் பிரேக் டைம். பிரேக் டைம்னு சொல்லும்போது 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சுட்டு உடனே அடுத்தது பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு அந்த முதல்ல இருந்தோட ஃபட்டிக்கே அப்படியே வரும், அதனால் சரியாக பண்ண முடியாது. அதுக்காக வந்துட்டு பிரேக் டைம் தேவை. 2வது, இந்த பிரேக் டைம் ரொம்ப போகக்கூடாது. நமக்கும் அடுத்த வேலை இருக்குது, தனிப்பட்ட முறையில் நமக்கும் அடுத்த வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மிஷினை அடுத்து யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு ஸ்க்ரால் பண்ண போகிறது தான், ஸ்க்ரோல் பண்ணாமலாம் இருக்க போகிறதே கிடையாது. ஆனால் அதுக்காக டூம் ஸ்க்ரோலிங் போயிட்டு ஜோன் அவுட் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சுலாம் இது பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நாட் ப்ரொடக்டிவ். உங்களுக்கும் சரி, அடுத்து வெயிட் பண்ணுற ஆளுக்கும் சரி. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம், ஒன்று டைமர் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அந்த டைமர் வந்துட்டு ஒரு தடவையும் ஃபோனில் ஆன் பண்ணுறது வந்துட்டு சரி வராது. ஸோ இதுக்கு தான் ஹெவி மாதிரி ஆப்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஹெவி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு செட்டில் வர ஒரு எக்ஸசைஸில் வர ஒரு செட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் போகிறதாலும் சரி, டிஃபால்ட்டு பிரேக் டைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு அடுத்த கேள்வி வரும், எவ்வளோ பிரேக் டைம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஹைப்பர்ட்ராஃபி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா 60 செகண்ட்ஸ்லேருந்து 120 செகண்ட்ஸ் வரைக்கும் வைங்க. பவர் லிஃப்டிங்னா 3 to 8 மினிட்ஸ் வைங்க. லைக் ஸ்டார்டிங் வார்ம் அப் செஸ்லாம் 3 மினிட்ஸ் வைங்க, அதுக்கப்புறம் 8 மினிட்ஸ் வைங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருங்க. அண்ட் தென் எப்பயுமே மைண்ட்ஃபுல்லாக இருங்க பிரேக் டைம்ஸில். நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் த எக்ஸென்ட்ரிக். எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா வெயிட்டை தூக்குறது மட்டும்தான் பார்த்துட்டு வெயிட்டை திருப்பி இறக்கும்போது கிராவிட்டி கிட்ட வந்துட்டு தத்து குத்துருவோம். வெயிட்டை தூக்கணும், அதே மாதிரி இறக்கும் போதும் வந்துட்டு வெயிட்டை இறக்கும் போதும் வந்துட்டு எக்ஸென்ட்ரிக்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மசில் அப்பையும் வந்துட்டு லோடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சென்ட்ரிக்கும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸென்ட்ரிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் தான் முழுமையாகிடுது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூஆர் கெட்டிங் த ஒர்க் ட்வைஸ் டன் அப்படின்வாங்க. இது ட்வைஸ் டன்லாம் கிடையாது. முழு ஒர்க்கே வந்துட்டு ஒரு ரெப் அப்படின்போது கன்சென்ட்ரிக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸென்ட்ரிக்கும் எடுத்துகிட்டு போகும்போது தான் ஒரு ரெப்பு. ஸோ நீங்கள் கன்சென்ட்ரிக் மட்டும் வெயிட்டு தூக்குறது மட்டும் தூக்கிட்டு பைசெப் பீக் வந்தோடனே டக்குன்னு கையை கீழே விட்டு திருப்பி பைசெப் பீக்கு தூக்கிட்டு திருப்பி கீழே விடும்போது அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வெறும் இதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, ஹாஃப் ஆஃப் த ஒர்க் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, சரியா? ஆல்சோ இது வந்து ஒரு எபிடமிக் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு என்னென்னா, ஜிம்முக்கு வர எல்லோரும் வந்துட்டு செஸ்ட்டும் பைசெப்ஸ் மட்டுமே ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஸ்டில் செஸ்ட் அண்ட் பைசெப்ஸ்லேருந்து அடுத்து ஷோல்டரும் பேக்கும் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்களே தவிர லெக்கு சரியாக ட்ரெயின் பண்ணுறதில்ல. லெக்கு ஸ்கிப் பண்ணுறதும் வந்துட்டு இன்னும் நார்மலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக்
நடக்க முடியாதுங்கிறதும் ஓகே. ஆனால் எல்லா நாளும் நடக்க முடியாமல் போகுதுன்னா நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஹார்டாக ட்ரெயின் பண்ணக்கூடாது எந்த மசில் குரூப்புக்குமே. அண்ட் தென் உங்களுக்கு உண்மையிலே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைட் ஒர்க்காக பண்ணலாம். ஆனால் வந்துட்டு பண்ணுங்கள், பண்ணாமல் இருக்காதீங்க. லஞ்சஸ் பண்ணால் வலிக்குது, லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் வந்துட்டு எரியுது, அடக்டர் பண்ணால் வந்துட்டு காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் பிளானை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஆல்சோ முன்னாடி செட்டில் அந்த எக்ஸென்ட்ரிக் ஃபேஸில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லும்போது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். டெம்போ வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். கையை மேலே எடுத்துகிட்டு போகும்போது 1 அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கும்போது 1000 அப்படி சொல்லணும். 2000, 3000, 1121 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். 1131 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நீங்கள் புது ஆள்னா அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரிதம்க்கு வந்துட்டு மேட்ச் பண்ணுங்கள். 1000, 2000, 3000. இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த 1131க்கு போகிற மாதிரி மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரீச்சர் ஃபேனாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ரீச்சர் அந்த சீசன் 1ல் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில், மிசிசிப்பி யூ ஆர் ஸ்டேரிங் அட் ஹிம் ஃபார் 3 மிசிசிப்பி, தட் இஸ் நாட் அ நார்மல் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மிசிசிப்பி, 2 மிசிசிப்பி, 3 மிசிசிப்பி, இந்த மாதிரி 8 ரெப்பு இருக்குன்னா 8 ரெப்புக்கு வந்துட்டு 8 மிசிசிப்பி வரைக்கும் போங்க. ஸோ 1 சொல்லும்போது தூக்கிட்டு மிசிசிப்பி இல்லைனா வந்துட்டு 1000 அது சொல்லும்போது வெயிட்டை நீங்கள் லோவர் பண்ணணும். அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணணும். இதுதான் டெம்போ. அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு ப்ராக்ரஸ் ட்ராக்கிங். ஏகப்பட்ட பேர் ஜிம்முக்கு வந்து ரேண்டமாக ஒர்க் அவுட் செஞ்சுட்டு அந்த ரேண்டமாக ஒர்க் அவுட் செஞ்சுட்டுன்னு சொல்லும்போதே வந்துட்டு முன்னாடி சொன்ன எல்லா தப்பில் ஒரு 4 தப்பாக வந்துடும். ஒன்று அந்த அதிகமாக வெயிட்டு தூக்குறது, இன்னொன்று ஃபார்மை இக்னோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸென்ட்ரிக் ஃபேஸை கான்சன்ட்ரேட் பண்ணாது, அதுக்கப்புறம் செஸ்ட் அண்ட் பைசெப்ஸு. இவங்க எல்லாம் பண்ணுறவங்க தான் ப்ராக்ரஸையும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அவசியம் கிடையாது. சரியா? ஸோ ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு வெயிட்டை வந்துட்டு இப்போ ஏற்ற முடியும். வெயிட்டை ஏற்றினா தான் உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக பில்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்துட்டு மசிலோட க்ரோத் வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு பேப்பர் எழுதலாம், நோட்டில் எழுதலாம், இல்லைன்னா வந்துட்டு சில ஜிம்லலாம் கார்டு போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் ஜிம்னா அந்த கார்ட்லேயும் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொபைல் ஆப்பில் பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற முக்கால்வாசி பேர் வந்துட்டு மொபைல் ஆப்பில் தான் வந்துட்டு என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. 2-3 சொன்னாங்க. பட் இந்த ஹெவி அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த ஆப்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் நெட்வொர்க்கிங் வந்துட்டு ஹெவி தான் வந்துட்டு நல்லா இருக்குது. நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஹெவி தான் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஆப் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்டுக்கு அசைன் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ரோல்ஸு டீம் அசைன் பண்ணி ரோல் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் அவங்க பேர் என்ன பிளான்லாம் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் எல்லாமே ஹெவியில் எனக்கு வந்துட்டு கோச் பெர்ஸ்பெக்டிவ் ஈஸியாக இருக்குது, எண்ட் யூஸராகவும் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நான் ஹெவி தான் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறது, ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்துட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ரொட்டீன் தான் அதில் இருக்குது, ஸோ நான் 4 நாளுக்கு தான் வந்துட்டு பண்ண போகிறேன், 5ஆவது நாள் 6ஆவது நாள் வந்துட்டு எனக்கு பண்ணுறதுக்கு பொட்டென்ஷியல் இருந்தாலும் நான் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவன் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான். அவன் ப்ரோவில் இருக்கிறது வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கும்போது 5 நாளுக்கு நீங்கள் பண்ண முடியும்னா அவன் கண்டிப்பாக 4 நாளுக்கு தான் கொடுப்பான். அப்போ தான் அவன் ப்ரோ வரணும். ஸோ 4 நாளுக்கு நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வச்சு யூஸ் பண்ணிட்டு 5ஆவது நாள் எந்த ஸ்பிளிட்டில் நீங்கள் எந்த ஒர்க் அவுட் ரொட்டீனுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அதை வந்து மேனுவலாக என்டர் பண்ணுங்கள். ஆனால் 5 நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், 6 நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்கேஸ் வேணும்னா கூட ஃப்ரீயாக கொடுக்குறதுல 4 நாள் தான் 4 ரொட்டீன் தான் வருதுன்னு சொல்லிட்டு 4 நாளில் வந்துட்டு ஜஸ்ட் டோன்ட் ஸ்டிக் டு இட், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். அதுக்கப்புறம் கார்டியோ ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணுறதும் தப்பு. கார்டியோ ரொம்ப நேரம் பண்ணுறதும் வந்துட்டு தேவையில்லாத வேலை. அதையும் வந்துட்டு கார்டியோ பண்ணணும். நம்ம எப்போயுமே ஃபேட் லாஸோட ரிசல்ட்ஸு வெயிட் ட்ரைனிங்கில் தான் நல்லா வருது அப்படிங்கிறனால வெயிட் ட்ரைனிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு கார்டியோ வாஸ்குலர் என்டியூரன்ஸை கடைசியாக வச்சுக்கணும். அது நீங்கள் ட்ரெட்மில் பண்ணாலும் சரி, எலிப்டிக்கல் சைக்கிளிங் எது பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. மாட்ரேட் டு ஹை இன்டென்சிட்டியில் இருக்கணும், 15 to 20 மினிட்ஸ் இருக்கணும், லோ டு மாட்ரேட் கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க கார்டியோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர் ட்ரைனிங் வித்தவுட்
ரெக்கவரி. இப்போ நான் அந்த 6 நாளும் சொன்னேன். பட் தெர் இஸ் அ கேட்ச். உங்களால் வந்துட்டு 6 நாள் பண்ண முடியலன்னா, எனக்கு 2 நாள் ரெக்கவரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, 5 நாள் நீங்கள் பண்ணுங்கள். அந்த 5 நாளும் உங்களுக்கு கண்டினியூஸாக பண்ண பிடிக்கலன்னா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மட்டும் நடுவில் ஒரு பிரேக் வச்சுட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கூட பண்ணுங்க. எப்படி பண்ணாலும் சரி, அந்த வாரத்தோட டியூஸை அந்த வாரமே முடிச்சுங்க. டோன்ட் கேரி இட் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் வீக். இது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம செட்டுக்கு நடுவில் எதுக்காக பிரேக் எடுக்கிறோம், நமக்கு வந்து ஃபட்டிக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்துட்டு ஒரு மைக்ரோ பர்சன்டேஜ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நாளுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆட் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி ரொட்டீன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஃபட்டிக் ஆட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு நாளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓரளவு சரியாக தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி வந்து அதே மாதிரி வந்துட்டு ஓவர் ட்ரைனிங் பண்ணுறீங்க. பண்ணும்போது ஒரு செட்டுக்கும் வந்துட்டு ஃபட்டிக் ஆட் ஆகும். அந்த ஃபட்டிக்லாம் ஆட் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவரி நீங்கள் சரியாக ரெக்கவர் பண்ணாததுனால உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் ஆட் ஆகி அது இன்னும் கொஞ்சம் சேரும். அது அப்படியே 3வது நாளுக்கு போகும், அது அப்படியே 4வது நாளுக்கு போகும். இந்த மாதிரி ஃபட்டிக் சேர்ந்து வர்றது தான் கியூமுலேட்டிவ் ஃபட்டிக்னு சொல்லுவோம். இந்த கியூமுலேட்டிவ் ஃபட்டிக் எப்போ வரும்னா, ட்ரைனிங் ரெக்கவரி டியூரேஷன்லாம் கம்மியாக இருக்கும்போது, நீங்கள் வந்துட்டு அதிக மேக்ஸ் எஃபர்ட்லேயே ட்ரெயின் பண்ணும்போது, இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் வரும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நியூட்ரிஷனை வந்துட்டு இக்னோர் பண்ணுறேன். ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க, யூ கேன் நெவர் அவுட் ட்ரெயின் அ பேட் டயட். நீங்கள் என்ன தான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலும் பேட் டயட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர ரிசல்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பெக்கபிளாக அப்படியே வந்துட்டு ஒரு பாடி பில்டர் மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் மனசுக்கு நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றாமல் ஒரு டீசெண்டான கேலரிஃபிக் டெஃபிசிட் வச்சு அதை 85 to 90% வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணுங்கள். அது என்ன 90%னா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்துட்டு 7 4 28 28 மீல் சாப்பிட்றீங்கன்னா 3 மீல் முன்ன பின்ன போகலாம். அதுதான் அந்த வந்துட்டு 90% அப்படிங்கிறது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் உண்மையாக இருங்க, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் பண்ணுற ப்ராரஸில் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு இது பண்ணுமோ எதுவுமே அவசியம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி வந்துட்டு சேம் மென்டாலிட்டி இருக்கவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை தேடி வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான இஷ்யூ. ஹைட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் ரெகுலராக ஹைட்ரேட் பண்ணி வாரக்கணக்கில் ட்ரெயின் பண்ணாலும் ஹைட்ரேஷன் நீங்கள் எப்போ கை விட்றீங்களோ அப்போ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதோட அதிகமாக சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அடிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் டூ தட். ட்ரைனிங் பிளான் பற்றி இதை சொல்லி ஆகணும். ஐ திங்க் இது ஆல்ரெடி ஒரு தடவை பேசியிருக்கேன். ஒரு பிளான் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றக்கூடாது. ஒர்க் ஆகுது இந்த சென்ஸ், நீங்கள் நினச்ச மாதிரி பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறையுது, உங்களோட ஹைப்பர்ட்ரஃபி ஏறுது, உங்களோட ஸ்ட்ரென்த் ஏறுது, இவ்வளோ பெர்ஃபெக்டாக எந்த பிளானுமே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பாக பவர் லிஃப்டிங் பிளான்ஸ்லாம் வந்துட்டு இருக்குதுன்னா அது வந்து வருஷக்கணக்கில் அப்படியே தான் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ அன்லெஸ் ஏதோ ஒரு ட்வீக்கிங் தான் தேவைப்படுமே தவிர மொத்த பிளானும் வந்துட்டு மாற்றணும்லாம் அவசியம் இருக்காது. எடுத்தோடனே ஒரு நல்ல பிளான் இருந்துச்சுன்னா நம்ம 5-3-1 மாதிரி. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக், இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வரல, ஆனால் நீங்கள் போகிறீங்க அதே பிபிஎல் ஒர்க் அவுட்டோ இல்லை அதே கிளாசிக் ஸ்ப்ளிட்டோ இல்லைன்னா இந்த வேறு ஏதோ ஒரு ஃபேன்சி ஸ்ப்ளிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் வருஷக்கணக்காக அதே தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் கற்றுக்கிற விஷயம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் வித்தியாசமாக வந்துட்டு நெட்டில் கிடைக்கிற ஃப்ரீ பிளான் ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதில் என்ன ரிசல்ட்டு அதில் என்ன நாலேஜ் கெயின் ஆகுதோ அதை வச்சு அடுத்த ட்ரைனிங் பிளான் போயிட்டே இருங்க. கவலைப்படாதீங்க. பல கம்யூனிட்டி இருக்குது. bodybuilding.com இருக்குது, மஸ்ல் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. நம்ம ஃபேஸ்புக் குரூப்பை அதுக்கு சமமாலாம் நான் வைக்கல நான். பட் தென் அதில் இருக்கிறது நம்மளை மாதிரி வந்துட்டு நார்மல் பீப்புள் தான். இதில் இருக்கிறது நார்மல் பீப்புள் தான். அந்த டெமோகிராஃபி வேறு, இந்த டெமோகிராஃபி வேறு. பட் தென் நாலேஜ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்துட்டு மாடரேட்டர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. தாராளமாக கேட்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஃப்ரீ பிளான்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஆனால் ஹைப்பர்ட்ரோஃபிக்குள்ளதெல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண இப்போ தான் புதுசாக ஜிம்மு ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லேர்னிங் க்ரௌங்கெல்லாம் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் பிளானில் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் பிளான்லன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பிரேக் ஒரு மாதம் கிடையாது, ஒரு வாரம் பிரேக் எடுத்துகிட்டு டீலோட் மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்துட்டு வேறு பிளான்லாம் ஆரம்பிங்க.
அப்போ நீங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். சரியான ஃபுட்வேர் இல்லாது. இந்த ஃபுட்வேருக்கு வந்துட்டு யூடியூப் வீடியோ ஒன்று இருக்குது என்னோடய லிஸ்ட்டில். நான் இது வரைக்கும் போட்ட ஷூ எல்லாத்தையும் 2-3 ஷூ வந்துட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு போடாமல் வச்சுருக்கேன். தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தூக்கி போடணும். அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஏன் பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா, ஹைப்பர்ட்ராஃபிக்கு ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஷூஸ்லாம் வந்துட்டு ஃபேர்மாக, சோல் வந்துட்டு ஃபேர்மாக இருக்கணும், க்ரிப் இருக்கணும். லைக் தரையெல்லாம் நடந்தால் வளர்க்குறேன். ஜார்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சில தரையில் வந்துட்டு ஜார்டன்ஸ் வளர்க்கும். உங்கள் ஜிம்மு ஃபுல்லாக மேட் போட்டு வச்சுருக்காங்கன்னா இட்ஸ் ஃபைன், அப்போ பரவாயில்ல. பட் தென் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்துட்டு ஃபோம் அதிகமாக இருக்க ஷூ வந்துட்டு ரன்னிங்க்கு ஓகே, பட் லிஃப்டிங்க்கு வந்துட்டு அது அந்த அளவுக்குலாம் சரி வராது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்க்கணும். ஷூவெல்லாம் எடுக்கிறது வந்துட்டு பார்த்து வாங்கணும். ஸோ நீங்கள் வாங்குகிற ஷூ வந்துட்டு ரன்னிங்க்கும் செட் ஆகணும், லிஃப்டிங்க்கும் வந்துட்டு செட் ஆகணும். அப்படின்னா ஒரு சில ஷூஸ் தான் வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ அது பார்த்து வாங்குங்க. அண்ட் ரொம்ப சாதாரணமான விஷயம், பட் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுற விஷயம் எதுன்னா ப்ரீத்திங் டெக்னிக். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹைப்பர்ட்ராஃபி அண்ட் பவர் லிஃப்டிங் இப்படி வச்சுக்குவோம். ஹைப்பர்ட்ராஃபிக்கு நீங்கள் இது பண்ணும்போது ஒரு ரெப்புக்கு நீங்கள் வெயிட்டு தூக்கும்போது ப்ரீத்திங் பண்ணுங்கள், வெயிட்டை இறக்கும்போது ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். அந்த ரிதம் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 1000 2000 சொல்லும்போது இதுவும் வந்துட்டு பேரலாக ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இது ஒன்று. இது வந்துட்டு ஹைப்பர்ட்ராஃபிக்கு. பவர் லிஃப்டிங் நீங்கள் பண்ணும்போது மூச்சை இழுத்துட்டு 100% உள்ளே இழுத்துட்டு ஒரு 5% 10% வந்துட்டு காற்றை வெளியில் விட்டுட்டு, ஏன்னா நீங்கள் வெயிட்டு நீங்கள் கீழே இப்போ ஸ்குவாட் பண்ணுறீங்க, கீழே போகும்போது மண்டைக்கெல்லாம் வந்துட்டு வெடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சோண்டு வந்துட்டு ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்குவாட் பண்ணிவிட்டு திருப்பி எழுந்திரிக்கணும். ஓகே. ஸோ ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீ வந்துட்டு வேணும்னா திருப்பி இன்னொரு பிரெத் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஒரே பிரெத்தில் ஒரு ரெப் முடிஞ்சிடும். பட் ஹைப்பர்ட்ராஃபி வரும்போது மூச்சு விட்டு மூச்சு பண்ணலாம். ஏன்னா அது அவ்வளோ லாக் அவுட் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் தென் இது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ வால்சால்வா மேன்யூவர் முறைப்படி நீங்கள் வந்துட்டு மூச்சை உள்ளே பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி மூச்சை வெளியில் விட்டு திருப்பி பிடிக்கிறது. இது பவர் லிஃப்டிங் பண்ணுங்கள். இல்லைனா ஹைப்பர்ட்ராஃபிலே நீங்கள் வந்துட்டு சில லிஃப்ட்டுக்கு பண்ணும்போது பண்ணுறனாலும் பண்ணலாம். பட் ஹைப்பர்ட்ராஃபின்னு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான். கன்சென்ட்ரிக்கு ப்ரீத் அவுட்டு, எக்ஸென்ட்ரிக் வந்துட்டு ப்ரீத் அவுட். சாரி, கன்சென்ட்ரிக்கு ப்ரீத் இன், எக்ஸென்ட்ரிக்கு ப்ரீத் அவுட். அதான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் திங், வெயிட்டு தூக்கும்போது ஆட்டி தூக்குறது, ஸ்விங் பண்ணி தூக்குறது. நீங்கள் எப்போ நீங்கள் உங்களோட ஃபார்மை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நீங்கள் அந்த வெயிட்டு நவுத்தும் போது உங்களோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம், உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு உங்களோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஃபயர் பண்ணி மஸ்குலர் சிஸ்டமோடு சேர்ந்து தூக்க போகுது. இப்போ நீங்கள் மொமெண்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பவுன்ஸ் பண்ணி வெயிட்டு தூக்குறதோ, இல்லை வந்துட்டு பைசெப் காலுக்கு கையை மேலே தூக்கிட்டு திருப்பி கீழே விடும்போது தொப்புன்னு விட்றது, அப்புறம் வந்துட்டு இடுப்பு ஸ்விங் பண்ணி வெயிட்டை மேலே தூக்குறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மசிலில் எந்த ஒர்க்குமே நடக்க போகிறது கிடையாது. ஸ்விங் பண்ணி நடக்கிறதுனால அந்த மொமெண்டம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுது. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபுல் கண்ட்ரோலில் வெயிட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி வெயிட்டை வந்துட்டு பொறுமையாக கீழே இறக்குங்க. ஷுட் ஆல் பி இன் தட் சேம் டெம்போ ஆர் ரிதம். எது உங்கள் மனசில் பதியுதோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இஸ், சத்தியமாக நான் 10 தான் நினச்சேன், ஆனால் நடுநடுவில் நிறைய பாயிண்ட்டை சொல்லி 10க்கு மேலே கொண்டு வந்துட்டேன். ஐ திங்க் எவ்ரி திங் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். கடைசி பாயிண்ட் என்னென்னா மொபிலிட்டி ஒர்க். எக்ஸசைஸ் முடித்த உடனே அப்படியே வந்துட்டு ஜிம்மு வந்து கிளம்பாதீங்க. முடிஞ்சால் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்கள். டெட் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஹெச்பி, அதுக்கப்புறம் ஸ்குவாட், இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஸ்பைன் டீகம்ப்ரெஷன் பண்ணுங்கள். இது வந்துட்டு நீங்கள் புல்லப் ஹேங்ஸில் பண்ணுறதுனாலும் சரி, இல்லைனா மெடிசன் பாலில் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை லெக் ரைஸ் மிஷினில் வெறும் லெக்கை ஹேங் பண்ணுறதுனாலும் சரி, இல்லைனா டிக்ளைன்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு தொங்க விட்டு பண்ணுறதுனாலும் சரி, 4 விதம் இருக்குது. இது இல்லாமல் வந்துட்டு ஸ்குவாட் பண்ணுற இடத்துல பார்பலை வந்துட்டு ரேக்கில் வச்சுருப்போம்ல, அதை பிடிச்சி கூட வந்துட்டு கீழே உட்காரலாம். ஸோ எப்படி பண்ணாலும் சரி,
இது வந்துட்டு ஸ்பைன் டீகம்ப்ரெஷன். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டைட்டான ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபோம் ரோலிங் அந்த மாதிரி எதுவும் உங்கள் ஜிம்மில் இமீடியட்டாக இருக்கோ அதை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிட்டு கிளம்புங்க. உங்களுக்கு வந்து நல்லா தான் வரும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மொபிலிட்டி இல்லை, சில விஷயத்த பண்ணுறதுக்கு மொபிலிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு சுமோ வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இம்பாசிபிள் இல்லை, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதேமாரி லெக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 லெக்கையும் என்னால் வந்துட்டு ஹாரிசாண்டல் பிளேனில் வந்துட்டு கொண்டு போக முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு நான் மொபிலிட்டி வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஆனால் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே நாளில் ஜிம்மில் இருக்கும்போதே பண்ணணும் அவசியம் கிடையாது. மொபிலிட்டி ஒர்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கும்போது லைக் ரெஸ்ட் டேஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 15 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வீட்டிலே செஞ்சு முடிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக ஜிம்முக்கு போகணும் அவசியம் இல்லை. ஆப்வியஸ்லி நீங்கள் போகலாம். பட் எனக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு ஜிம்முக்கு போகல, வீட்டில் இருக்கேன், முழு ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி இருந்து போகுது. இது வரைக்கும் சொன்னதில் நீங்களும் எதாவது பண்ணுறதுக்குன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. இல்லை இது மாதிரி யாராவது பண்ணுற ஆளுங்க ஆல்ரெடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். எஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன்ல, எங்கள் ஜிம்லேயும் வந்துட்டு ஸ்டாஃபுங்களும் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இக்னரன்ஸ் பேஸ் நிறைய இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கும். லைக் நான் ஸ்டாஃபுன்னு நான் சொல்கிறது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இக்னரன்ஸ் பேசிஸில் என்ன பண்ணுறதுன்னா, பார்பெல்லில் வந்துட்டு முடிச்சோடனே தூக்கி வந்துட்டு ரேக் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இதில் ஸ்குவாட் ரேக்லேயே வந்துட்டு மேலே 2 ஹூக் இருக்கும். அதில் அவசியமே கிடையாது. யார் வந்தாலும் பார்பெல்லை வந்துட்டு எடுக்க தான் போகிறாங்க, யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸ்குவாட் ரேக்குன்னு வர்றவங்க அதை தூக்கி திருப்பி மேலே மாட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் அதை எடுக்கும்போதெல்லாம் மேலே சீலிங்கில் வந்துட்டு ஏசி பைப்லாம் இருக்கும். அது ஏதாவது ஒன்று உடஞ்சின்னா அவ்வளோதான், நம்ம பேரில் தான் ஃபைன் வரும். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரேக் பண்ணுறதையும் நிறையா மாற்றிட்டாங்க. பிளேட்டை திருப்பி ரேக் பண்ணுறதையும் ஸ்ப்ளிட் பண்ணி 2 பக்கமாக 20 கேஜியாக வைக்காமல் ஒரு பக்கம் ஃபுல்லாக 20 கேஜி வச்சு இன்னொரு பக்கம் ஃபுல்லாக 25 கேஜியாக வச்சுருக்காங்க. அதுவும் பியூர் இக்னரன்ஸ் என்ன கேட்டால். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்துட்டு இப்போ டெட்லிஃப்ட் பண்ணுறதுக்கோ ஸ்குவாட் பண்ணுறதுக்கோ எடுத்து மாட்டுறோம் அப்படின்னா அவங்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த பக்கத்தை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பக்கம் மாட்டுவோம், அதுக்கப்புறம் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கமாக போகணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கண்டுக்கவே முடியாது, அதெல்லாம் இக்னோர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரிலாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி. இந்த ஜிம்லலாம் இங்கே கொஞ்சம் சரியாக போகாது இந்த சென்ஸ் நீ என்ன சொல்கிறேன்னா கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸ்டாஃபு கிளைண்ட் இல்லாமல் கொஞ்சம் ரேஸ் விஷயமும் இருக்குது. எல்லாம் பார்த்தா நடக்கணும். எனிவே எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். கேளுங்க. கேட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்துட்டு இதில் கமெண்ட்டில் போட்டாலும் சரி, இல்லைனா வந்துட்டு டிஸ்கார்டில் இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்பில் இல்லை எனக்கு டிஎம் அனுப்பிச்சு சொன்னாலும் சரி, கேட்டுட்டு சொல்லுங்கள். அடுத்த டாபிக் ரெடி ஆகிடுச்சு. அது வந்துட்டு அடுத்த கம்மிங் தேர்ஸ்டே வந்துட்டு அந்த பாட்காஸ்ட் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் கேட்டதில் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.